Hello students, welcome to Siddh Education Academics. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாக்கு நீங்கள் அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் அண்ட் ஸ்டே வேக்கன்சி எதுலேயுமே உங்களுக்கு சீட்டு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில், நீங்கள் எந்த காலேஜ்லையும் ஜாயின் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை எக்ஸிட் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் கவுன்சிலிங்லேருந்து வெளியும் வந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டெபாசிட்டாக கட்டியிருப்பீங்கள அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரீஃபண்ட் பண்ணதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. நிறைய பேரண்ட்ஸ் கால் பண்ணி எப்போ இந்த ஆல் இண்டியா கோட்டாவை ரீஃபண்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் டிசம்பரோட எண்டு, ஜனவரி 1st மந்தில் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து 21/12/2023 முன்னாடி வரைக்குமே ரீஃபண்ட் இதுக்கு முன்னாடி பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. கரெக்டாக 21/12/2023 அன்னைக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு யார் யாருக்கு ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக முக்கியமாக இந்த பிடிஎஃபோட பின்னாடி எல்லாருக்குமே ரீஃபண்ட் பண்ணதுக்கான எவிடன்ஸும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். யார் யார் கரெக்டாக இந்த ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கவுன்சிலிங்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. முக்கியமாக செக்யூரிட்டி டெபாசிட் பண்ணுறது, அதுக்கான வீடியோஸ்லாம் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த ரெகுலேஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணவங்களுக்கு இப்போ இந்த ரீஃபண்ட் வந்திருக்கும். சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின், எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த அக்கௌண்ட் மூலமாக இந்த செக்யூரிட்டி அமௌண்ட் பே பண்ணியிருப்பீங்களோ, 5,000 இல்லை 2 lakhs, நீங்கள் எந்த அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் பே பண்ணியிருப்பீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணியிருப்பாங்க என்சிசி. இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது அவங்க அனுப்புனதுலேருந்து 15 நாளுக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இது பே ஆகிடும். ஸோ 15 days நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை இந்த லிஸ்ட்டில் உங்களோட நம்பர் இருந்து இன்னும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, 1 to 15 days இந்த டைம்குள்ளே இந்த அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக பே ஆகிடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் பர்சனலாக பேங்க்குக்கு போய் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து நீங்கள் செக் பண்ணி ரீஃபண்ட் ஆகிடுச்சா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒருவேளை நான் எல்லா ரூல்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கேன், என்னோட அமௌண்ட் கிரெடிட் ஆகலை அப்படின்னாலும், வேறு ஏதாவது ஒரு என்கொயரி இருந்தாலும் இந்த இடத்துல கொடுத்துருக்க finance.mcc@lifecareHLL.com நீங்கள் மெயில் பண்ணுங்கள். உங்கள் இஷ்யூ ப்ளஸ் ப்ராப்பராக ரோல் நம்பர் இதெல்லாம் நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாக்கு உங்களோட ரோல் நம்பர், ஏஆர் நம்பர் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்களே அதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் ஃபார்ம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயில் பண்ணலாம். அதுக்கான மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரி, இந்த பாட்டோட முக்கியமான வீடியோ ரீஃபண்ட் லிஸ்ட்டு, இந்த பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த பிடிஎஃப்பில் பாருங்கள், ஃபஸ்ட்டு விஷயம் உங்களோட ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ரீஃபண்ட் பண்ணதுக்கான ஏஆர்என் நம்பரும் கொடுத்துருக்காங்க. பேங்க் இருந்தால் பேங்க் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ரீஃபண்ட் பண்ண டேட் பார்த்துக்கங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல 12ஆம் மாதம் 16ஆம் தேதி ரீஃபண்ட் நடந்திருக்கு. ஸோ அன்றைக்கி அமௌண்ட் எதிர்பார்க்கலாமானா எஸ் எதிர்பார்க்கலாம். பட் அன்னிலிருந்து மேக்ஸிமம் 5 daysக்குள்ளே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்துருச்சு. பட் இல்லைனாலும் அவங்க கிளைம் பண்ணுறது என்னென்னா 1 to 15 days நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எல்லாருக்குமே அமௌண்ட் வந்துடும். கிட்டத்தட்ட 16ஆம் தேதி ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இன்னும் அவங்க 15 நாள் வெயிட் பண்ணலாம். டிசம்பர் எண்டு வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இல்லையா மேலே கொடுத்துருக்க அந்த மெயில் ஐடி மூலமாக அவங்களுக்கு கம்ப்ளைண்ட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஸோ இந்த என்டையர் பிடிஎஃபை நீங்கள் பாருங்கள். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் உங்கள் ரோல் நம்பரை போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். ஃபர்தராக உங்களுக்கு இதை பற்றி டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பர்சனலாக கைடன்ஸ்க்காக 9080549820 நம்பரை கான்டாக்ட் பண்ணியும் நீங்கள் உங்கள் அட்வைஸை கேட்டுக்க முடியும். இதே மாதிரி மருத்துவம் சம்மந்தப்பட்ட கவுன்சிலிங் டவுட்ஸ்லாம் நம்மளோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கங்க. இந்த வீடியோ யூடியூப் அல்காரத்தை பிரேக் பண்ணி நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் ரீச் ஆகிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா லைக் பட்டன் மறக்காமல் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோட எண்டில் நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான போர்ஷன் தான் இது. நீட் எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு 2 விஷயம் நான் சஜஷன் பண்ணுவேன். ஒன்று, இதுக்கான சரியான மெட்டீரியல் நீங்கள் சரியாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா தியரி நீங்கள் நல்லா படிப்பீங்க. தியரி படித்ததுக்கப்புறம் 2வது விஷயம் கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணுறது. இந்த 2 விஷயமே நீட் எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக நம்ம சித் எஜுகேஷன் அகாடமிக் சார்பில் இந்த 2 விஷயம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் சப்போர்ட் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் 11th பயாலஜி அண்ட் 12th பயாலஜிக்கான தமிழ் மீடியம் என்சிஆர்டி பேஸ்டு மெட்டீரியல் நம்ம அகாடமி சார்பில் இருக்குது. எல்லாராலையுமே வாங்கிக்க முடியும். இதை வாங்குறதுக்கு 9080549820
நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த மெட்டீரியலை வாங்கிக்க முடியும். இந்த மெட்டீரியல் வாங்கிட்டீங்க. ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பாயிண்டான மெட்டீரியல் உங்களுக்கு கிடச்சிருச்சு. ரெண்டாவது விஷயம் டெஸ்ட் பேட்ச் சப்போர்ட்டு. நீங்கள் மெட்டீரியல் வாங்கினா மட்டும் போதும், உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் மெட்டீரியல் வாங்கினதுக்காகவே அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதுற வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டும் யூனிட் டெஸ்ட்டு 2 டெஸ்ட் பேப்பர்ஸும் உங்களுக்கு கவர் பண்ணுற மாதிரி டெஸ்ட்டும் நடந்துடும். அதனால் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் இது மூலமாக கிடைச்சிடும். ஸோ மெட்டீரியல் வாங்குறது மூலமாக உங்களுக்கு டெஸ்ட் பேட்சும் கிடைக்க போகுது, உங்களுக்கு புக்ஸோட டெஸ்ட் பேட்ச் சப்போர்ட்டும் கிடைக்கும். தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து புக் ஆர்டர் போட்டாலும் ஒரே நாளில் உங்களுக்கு ரீச் ஆகிடும். எந்த வகையான டெலிவரி சார்ஜும் கிடையாது, ஃப்ரீ டெலிவரி சார்ஜ் தான். இந்த வாய்ப்பை எல்லாருமே நீங்கள் பயன்படுத்திக்கலாமா? இதுக்கான ஃபர்தர் கூடிய டவுட்ஸு அண்ட் எப்படி உங்களுக்கு பை பண்ணக்கூடிய மெத்தடு எல்லாமே 9080549220 நம்பரை கனெக்ட் பண்ணி கேட்டுக்கலாமா? மெட்டீரியல் வாங்கி உங்கள் ப்ரிப்பரேஷனை சீக்கிரமாக ஆரம்பிங்க. தேங்க்யூ.